இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட மருதாணி செடியை பதியம் போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த மருதாணி செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இப்போ அதை வந்து தனித்தனியாக நம்ம பாட்டிங் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு கருப்பு கலர் கவர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு பதியம் பண்ண போகிறோம். பதியம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சேல்ஸுக்கு போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெம்மில் எவ்வளோ மருதாணி இலைகளும் கூட சேர்ந்து அந்த வேர் பகுதி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்குன்ட்டு. இப்போ இதை வந்துட்டு நல்ல ஒரு மண்கலவை, நம்ம எப்போவுமே ரெடி பண்ணுற அந்த மண்கலவையில் ரெடி பண்ணியாச்சு. மண்கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பீட்டு, ரெட் சாயில், வர்மி கம்போஸ்ட்டு, தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அடுத்தது வந்து போன் மீல், எப்சம் சால்ட்டு, மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர், இதெல்லாம் கலந்துட்டு நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு கருப்பு கலர் பேக்கில் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு தண்டு பகுதியும் எடுத்து ஒரு கருப்பு கவரில் வச்சாச்சு. மீதி வந்துட்டு அந்த தாய் மண் இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து பதியம் போட்ட செடி பதியம் போட்டதுலேருந்து அந்த தாய் மண்ணை கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 6 செடி வந்துட்டு நம்ம பதியம் போட்டாச்சு. எல்லாமே சூப்பராக வளர்ந்து சேல்ஸுக்கு ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த மருதாணி செடி வேணும்னா ப்ளீஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான மருதாணி செடி ரெடி ஆகிடுச்சு.